ஹாய் ஆல், ப்ரைஸ் லார்ட். ஆக்சுவலி நான் வாக்கிங் பண்ணும்போது சடனாக ஒரு தாட்டை என்னென்னா, கிறிஸ்டியன்ஸ் மட்டும் எப்போவுமே இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஏன் கிறிஸ்டியன்ஸ் மட்டும் செப்பரேட்டட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். லைக் வாக்கிங் பண்ணும்போதே நிறைய இப்போ இருக்க இதில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்க ஆர்டிகல்ஸில் நிறைய பார்த்தோன்னா மோஸ்ட்லி பார்த்தா கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் வந்து ஃபுல்லாக வந்து செப்பரேட்டட் ஆகிறாங்க, டிவோர்ஸ் ஆகிறாங்க. ஏன் என்னைக்காவது நம்ம அது யோசிச்சிருக்கோமா? அதர் பீப்புள்ஸ் யாருமே அவ்வளோ சீக்கிரம் இல்லை பண்ணுறதில்ல. ஆனால் ஏன் வை கிறிஸ்டியன்ஸ்? ஸோ நான் யோசிக்கும் போது நிறைய விஷயங்கள் யோசிக்கும் போது ப்ரே பண்ணும்போதும் சரி, எதுக்கு வந்து கிறிஸ்டியன் செப்பரேட்டடாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, காட் வந்து அகெயின்ஸ்ட் தானே டிவோர்ஸுக்கு, செப்பரேட்டட்க்கு எல்லாத்துக்குமே காட் வந்து அகெயின்ஸ்ட் தானே. ஆனால் ஏன் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு 2 ஃபேக்டர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா, மேல் அண்டு ஃபீமேல், ஓகேவா? ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு யார் டிவோர்ஸ் கொடுக்குறா? ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்சு விமன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் விமன் கொடுக்குறாங்க? பிஃபோர் தட் நான் இந்த டாப்பிக்கை பேசலாமா இல்லைன்னு எனக்கு தெரியலை. ஏன் விமன் வந்து சீக்கிரமாக செப்பரேட்டட் ஆகணும்னு நினைக்கிறாங்க, இந்த டிசிஷன் எடுக்கிறாங்க? பைபிள் அகெயின்ஸ்டா? இந்த இதுதான், ஓகேவா? எனக்கு இந்த கொஷின்ஸ்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் விமன் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, விமன் ஏன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க இதில் அப்படின்னா, கம்பேரிட்டிவ்லி மென்னை கம்பேர் பண்ணும்போது விமன் வந்து வீக் ஹார்ட்டடாக இருக்காங்க. அவங்க வசனங்கள் அதுதான் சொல்லுது. ரொம்ப வந்து சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க. அவங்க மென் வந்து ரொம்ப ஹார்டாக இருப்பாங்க. அதனால வந்து ஈஸியாக வந்து அவ்வளோ சீக்கிரம் அழ மாட்டாங்க. ஆனால் விமன் வந்து எல்லாத்தையும் அழுவாங்க. டக்குன்னு அவங்களுக்கு வந்து டிபெண்ட்டாக தான் இருப்பாங்க மேக்ஸிமம். சடனாக எல்லோரும் இப்படி போகும்போது இவ்வளோ டக்குன்னு டிசிஷன் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, விமன் அப்படின்னு யோசிச்சோம்னா கூட ஒரு சின்ன விஷயம் கூட அவங்கள வந்து ரொம்ப பாதிக்கும். மென்னை விட கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ரொம்ப பாதிக்கும். ஸோ தட் அதனால தான் அவங்க அந்த டிசிஷன் எடுக்கிறாங்க. ஆனால் மென்னை வந்து கம்பேர் பண்ணும்போது வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் அழமாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் விமன் வந்து அழமாட்டாங்க. விமன் வந்து ரொம்ப ப்ரோக் அவுட் ஆவாங்க, ரொம்ப அழுவாங்க. ஓகே, ஸோ அதனால தான் அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு அது பயங்கரமாக ஹர்ட் ஆகும். ஆனால் மென்னுக்கு வந்து லைக்வைஸ் பார்த்துக்கலாம் இருக்காங்க. ஆனால் ரொம்ப பொசசிவாகவோ இல்லை நிறையா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்க மென்னும் இருக்காங்க. பட் கம்பேரிட்டிவ்லி விமன் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட் பாயிண்ட். அண்ட் தென் செகண்ட் ஒன், ஏன் பைபிள் வந்து அகெயின்ஸ்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ், பைபிள் இஸ் அகெயின்ஸ்ட் ஃபார் டிவோர்ஸ் அண்ட் செப்பரேட்டட். ஆனால் வை? அப்போ எல்லா சுச்சுவேஷன்லேயும் கஷ்டப்படுற சுச்சுவேஷனில் இருக்கலாமா? மென் வந்து விமனை சீட் பண்ணுறதும் விமன் வந்து மென்னை சீட் பண்ணாலும் அந்த மாதிரி டைம்லேயும் நம்ம இருக்கலாமா அப்படின்னு சொன்னால், அப்பயும் பைபிள் சொல்கிறத நம்ம லிசன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இருக்க முடியுமா, இருக்கணுமா அப்படின்னு கொஷின்ஸை ரைஸ் ஆகும். பைபிள் அப்படி சொல்லுதா? இப்போது ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோ த்ரிட்டன் பண்ணாலும், எவ்வளோ வந்து ஃபிசிக்கலி அப்யூஸ் பண்ணாலும், மென்டலி அப்யூஸ் பண்ணாலும், ஒன்லி அ மென், நாட் ஒன்லி அ ஹஸ்பண்ட். இன்னொன்று என்ன சொல்லலாம்னா, ஏன் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, விமன் இவ்வளோ சாஃப்டாக இருக்காங்க மென். அதுக்காக நான் விமனுக்காக நான் சப்போர்ட் பண்ணலை. ஆனால் நான் சொல்கிறேன், மென்னுக்காகவே நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நான் காமனாக அந்த பைபிள் படி பார்த்தோம் அப்படின்னா, இது தப்பா டிவோர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற கண்டிப்பாக தப்பு தான். மென் செப்பரேட்டட் ஆகிறது தப்பு தான். ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? கஷ்டப்பட்டு நம்ம வந்து வாழணுமா அவங்க கூட? இல்லை கஷ்டப்பட்டு இருக்கணுமா? இல்லை எப்போ எவ்வளோ அடித்தாலும் நம்ம வாங்கிட்டு தான் இருக்கணுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், நோ, இருக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மேரேஜ் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும்.
ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு அவர் அதுக்கு வந்து ஓகே சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி அவரோட ஆன்சருக்காக நம்ம காத்திருக்கணும். காத்திருந்து அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணணும். ஸோ அப்படிப்பட்ட மேரேஜ் தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான எண்டிங்காக முடியும். இல்லை அப்படின்னா செப்ரேட்டட் ஆகிறது, டிவோர்ஸ் ஆகிறது, இது எல்லாமே காமன் தான். சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே வரோம், சப்ஜெக்ட் விட்டு வெளியில் போவேணாம். அதாவது நம்ம டிவோர்ஸ் பண்ணிட்டோம், இந்த மாதிரி செகண்ட் மேரேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அடல்ட்ரி அந்த மாதிரிலாம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. பைபிளில் இருக்குது, வசனங்கள் இருக்குது. ஓகே, ஆனால் கஷ்டப்பட்டு இருக்கணுமான்னு கேட்டால் நோ தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு அன்ஃபெய்த்ஃபுல்லான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக, அன்லெஸ் நீங்கள் அன்ஃபெய்த்ஃபுல்லான விஷயம் நடந்தால் மட்டும்தான் யூ கேன் கோ வித் டிவோர்ஸ் ஆர் செப்பரேட்டட். எல்லாமே அந்த மாதிரி போகலாம். இல்லைன்னா நம்ம இருக்கலாம். இல்லை நம்ம சும்மா பண்ணுறோம். இப்போது இருக்க கரண்ட் ஜென்ரேஷனில் கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ், ஒரு ஃபேமிலி லைஃபோட இம்பார்ட்டன்ஸ் தெரியலையா அப்படின்னு கேட்டால் ஆமாம், தெரில. எல்லாமே ஈஸி கோயிங்காக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி அதர் பீப்புளை பார்க்கும்போது நம்ம மட்டும்தான் இவ்வளோ தூரம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்களை பண்ணுறது, ஆண்டவருக்கு சித்தமில்லாத விஷயங்களுக்குள்ளே போகிறது, கடைசியில் என்னது அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தா டிவோர்ஸுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து நிற்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஆண்டவர் லைக் பண்ணுறாரா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நீ பண்ணும்போதே நான் என்ன சொல்லுவேன், நீ பண்ணுறதுக்கு முன்னாடியே மேரேஜுன்ற விஷயத்த வந்து ஜெபம் பண்ணி நீங்கள் கேட்கணும். கேட்டால் மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட நம்ம பேச முடியும். இல்லை அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்காமையே நம்ம ஜெபம் பண்ணி இந்த மேரேஜுக்குள்ளே லீட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப தப்பான விஷயங்கள். ஆண்டவருக்கு அது பிடிக்காது. ஸ்டார்ட் அ டே வித் ப்ரேயர் அண்ட் எண்ட் அ டே வித் ப்ரேயர். ஸோ முதலும் முடிவும் ஆண்டவராக மட்டும்தான் இருக்கணும். ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ப்ரேயரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். எண்ட் பண்ணாலும் அது ப்ரேயரில் தான் எண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது மேரேஜ் பண்ணவங்களும் சரி, மேரேஜ் பண்ண போகிறீங்கன்றனாலும் சரி, மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆண்டவரை கேளுங்க, ஜெபத்தில் வைங்க. அவர் உங்களுக்கு வழி சொல்லுவார், அவர் உங்களுக்கு உறுதியாக நிற்பார், அவர் உங்களுக்கு உதவி பண்ணுவார், எல்லாமே அவர் பண்ணுவார். அவர் அற்புதங்களின் தேவன், அவர் கண்டிப்பாக அற்புதங்கள் செய்வார். அவர் பெரிய பெரிய காரியங்கள், பெரிய பெரிய அற்புதங்களை செய்கிற தேவன், கண்டிப்பாக அற்புதங்கள் செய்வார். இப்போ சப்போஸ் செப்ரேட்டடாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காமாக இருங்க, எதை பற்றி யோசிக்காதீங்க. அண்ட் தென் நம்ம சேர மாட்டோம், பிரிஞ்சு தான் இருப்போம், லாஸ்ட் வரைக்கும் நம்ம லைஃப் இது தான் அப்படிங்கிற விஷயத்தில் தயவு செஞ்சு ஸ்ட்ராங்காக இருக்காதீங்க. ஏன்னா உன் வார்த்தையினால் நீ என்ன சொல்கிறியோ அதுதான் பலிக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களில் இருக்காதீங்க. திங்க் பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான். நீ வாயிலேருந்து என்ன வார்த்தை வருதோ அது மட்டும்தான் நடக்கும். அப்போ பாசிட்டிவான விஷயங்களை பேசிகிட்டே இருங்க. அதுவும் இல்லாமல் காட்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க, ஏசப்பா எனக்கு இது நடக்கணும், ஏசப்பா இது எனக்கு பண்ணணும்னு. ஆண்டவர் சித்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரியும் போது ஆண்டவர் உங்களுக்கு எல்லாமே சொல்லுவார், எல்லாமே பண்ணுவார். உங்களுக்கு அப்படியே அற்புதமான காரியங்களை வெளிப்படுத்துவார். உங்கள் கனவுகள் மூலமாக வருவார். ஒரே விஷயத்த ஸோ ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு விஷயங்களாம் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் செய்வார். அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் அவர். ஸோ செஞ்சிருவார், செய்வார். பாசிட்டிவாக நினைங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து கல்யாணம் ஆகாதவங்க அப்படின்னா ப்ரே பண்ணுங்கள், ஃபாஸ்டிங் எடுங்க. நீங்கள் மனசில் ஒரு விஷயம் நினச்சிருப்பீங்கல்ல, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஹஸ்பண்டுக்காக நீங்கள் ஜெபிங்க. இன்னொன்று வந்து நிறையா பேர் ப்ரே பண்ணவும், சப்போஸ் ப்ரே பண்ணாமல் நிறைய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸில் லைஃப் இருக்குது, இல்லை வாழ்க்கை வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற டைமில் இப்போ ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் கணவர் திருந்தணும்னு ஜெபிங்க, கண்டிப்பாக திருந்துவார். அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவங்களில் விசுவாசத்தோடு இருங்க, ஆண்டவர் மேலே விசுவாசத்தை இருங்க, உங்கள் மேலே நம்பிக்கையாக இருங்க. எல்லாமே மாற்றி போடுற ஆண்டவர் நம் வாழ்க்கை. இப்படி எல்லாத்தையும் நீங்கள் எவ்வளோ இழந்திருந்தாலும் ரெட்டிப்பான நன்மைகளை தருவார் ஆண்டவர். எதுவுமே நடக்கலை, எதுவுமே பண்ணலை, எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவர் செய்வார். உங்களுக்கு அப்பாவாக அவர் இருப்பார், தகப்பனாக அவர் இருப்பார், எல்லா விஷயங்களையும் அவர் உங்கள் கூட இருப்பார். அற்புதமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பாரு. இது என் கிடையாது. நான் இப்போ இன்றைக்கி காலையில் ஒரு நியூஸ், ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் மூலமாக நான் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. அவள் சொன்னால் நான் செப்ரேட்டட் ஆகிட்டேன், ஸோ தட் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது.
நான் என்னை ஃபினிஷ் பண்ணிக்கலான்னு ஒரு டிசிஷன் எடுத்தேன், கரெக்டாக நீ கால் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னான். ஸோ அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. யாரோ ஒருத்தவங்க உங்கள் லைஃப்பில் ஒரு 10 வருஷம் இருந்திருப்பாங்க, அவ்வளோதான் இல்லையா? ஆனால் உங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களை வளர்த்துன உங்கள் பேரண்ட்ஸை திங்க் பண்ணாமல், உங்களை யாரையுமே திங்க் பண்ணாமல் சூசைட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த வார்த்தையே நம்ம கிறிஸ்தவங்கள் சொல்லக்கூடாது. அது சாட்டன் பக்கத்தில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் வேண்டாம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது யாராவது அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட ப்ளீஸ் அதை பேசாதீங்க, அதை பற்றி யோசிக்காதீங்க. காட் இருக்கார், உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்திருக்கு. ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க இப்படி நினைக்கலேன். தினமும் குடிச்சிட்டு வந்து அடிக்கிற ஹஸ்பண்ட் மத்தியில் ஹஸ்பண்டே இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமான காரியம் இல்லை? ஐ நோ நிறைய நம்ம தனியாக ஃபேஸ் பண்ணுவோம், நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்போம், நிறைய காலங்களில் கஷ்டப்பட்டிருப்போம். ஒன்றா இருந்த காலங்கள் ஞாபகத்தில் வரும். ரொம்ப மனசு வேதனையான விஷயங்கள் நிறையா இருக்கும். ஆனால் அது இருக்கும், அதையும் சந்தோஷமாக மாற்றுவார் ஆண்டவர். அவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்காக வச்சுருப்பார். இப்போ இருக்க ஒரு சின்ன விஷயத்துக்காக லைஃப்பை ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சா ஒன்றுமே பண்ண முடியாது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. காத்திருப்போம், நம்பிக்கையோடு காத்திருப்போம், விசுவாசத்தோடு காத்திருப்போம். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன் அற்புதங்களை செய்வார். ஆமென்.